நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் இந்த நாம் தமிழர் பக்கம் போவேன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க களம் வந்து தமிழ்நாடே கிடையாது. அவங்க அரசியல் வந்து பெரிய அரசியல். அவங்க அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து இவங்க தேர்தலை சந்தித்து இவங்க எப்போ ஆட்சியை பிடிக்கிறது, அவங்க அரசியல் களத்திலே இல்லைன்னு நினச்சி தான் நான் கடந்து போனேன். இன்னொரு போகும்போது சில வார்த்தைலாம் சொன்னாருங்க. ஏன்னா வந்து நம்ம நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். பெண்களை வந்து பற்றி பேசுவதை, அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுக அண்ணா திமுக யாராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி எந்த விதத்துலையும் பேசவே மாட்டேன். என்னோடய குணாதிசயமே அதுதான். ஏன்னா அவர் போகும்போது அவர் வார்த்தை சொல்லிட்டு போனார். இதே பிரச்சனையில் அந்த நாம் தமிழரில் யார் மன்னிப்பு கேட்டால் இப்போ முந்தானத்து புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கவனம் வச்சு பேசணும்னு அண்ணன் கார்த்திகேயன் அண்ணன் வந்து நான் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறேன். திமுக 1000 ரூபா கொடுக்குது, 2000 ரூபா கொடுக்குது, அண்ணா திமுக 2000 ரூபா கொடுக்குது, தாவேக்கா 2500 ரூபா கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்குங்க. மக்கள் மனத்தில் ஆட்சியை நிற்பாங்க. ஆட்சியில் வந்து கருத்து தேர்தல் வாக்குறுதி கேட்பாங்க. மக்கள் கொடுத்துல வரி பணத்தில் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர், அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, அது திருப்பி நாட்டு மக்களுக்கே வரும். அது வரி இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார யுக்தி அரசாங்கம் கொடுக்குது. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, 2000 ரூபா 2500 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் வரப்போகிறது இல்லை, நீங்கள் வாங்கி தானே பழக்கம். திருநதியா நீங்கள் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? வாங்குறது தானே உங்களோட பார்க்கணிய. நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, நீங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை. உங்களோட கொள்கை உங்கள் கோட்பாடு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்களே. இதை நாட்டு மக்கள் எங்கே ஏற்றுக்கிட்டாங்க? நான் கேட்குறேங்க. இந்த நாட்டில் அண்ணா திமுக களத்தில் இருக்கு, திமுக களத்தில் இருக்கு. நம்ம எந்த பாஜக எந்த RSS வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி தமிழ்நாட்டில் களம் காண்றவர்கள் தான் நாம் தமிழர் இருக்கும். நீங்க கவனமாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மரியாதைக்குரிய மாவீரர் பழனி பாபா அவர்கள் சொல்வார், எந்த பெரியாரை எந்த அம்பேத்கரை ஏற்றுக்கவில்லையோ அவர் பின்னாடி போவாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தவேகாவாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்காக, பெண்ணுரிமைக்காக, நாட்டு மக்களுக்காக களத்தில் நின்ற பெரியாரை ஒரு கருத்தை வந்து உயர்த்தி பிடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று பத்தி பேசக்கூடிய நாம் தமிழருக்கு உங்களுக்கு வந்து கொள்கை இருக்கா? உங்களோட கொள்கை என்ன? நாம் தமிழரோட கொள்கை முழுக்க ஏன்னு கேட்டீங்கன்னா RSS ஒரு கொள்கை இருக்குங்க. இந்த நாட்டில் வந்து முஸ்லிம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், பௌத்தர் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ராமரை வழிபடுறதா இருக்கணும். இதுதான் ஆபத்து. இது அதிமுகவும் ஏத்துக்காது. மேடம் ஜெயலலிதா ஏத்துக்கிட்டவங்க கிடையாது. மோடியா லேடியான்னு கேட்பாங்க. திமுகவும் ஏத்துக்காது. பெரியார் மண் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள் நாம் தமிழர்கள். இந்த நாட்டில் நீ முஸ்லீமா இருக்கணுமா, கிறிஸ்தவனா இருக்கணுமா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணுமா, நீ முருகரை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் தமிழர்கள். அவரோட கொள்கை கோட்பாடு பாத்தீங்களா? அவர்களும் பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் ராமரை வழிபடணும்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க அல்லாஹ் வழிபடுறோம், ஒருத்தர் கிறிஸ்தவர் வழிபடுறாரு, ஒருத்தர் முருகரை வழிபடுறாரு. ஆனா நீங்க இருந்தால் முருகரை வழிபடணும் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நாம் தமிழர் இருக்கவங்க. RSS ஆபத்தானவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரோடும் கிறிஸ்தவர்களோடும் சென்றடையும் நினைக்கிறேன். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான் சொன்னவர்கள் இந்த நாம் தமிழர் இருக்காங்கள். அவரோட தலைவர் சீமான் அவர்கள் இவர் சொன்னாருங்க. நீங்க எடுத்து பாருங்க. சொன்ன பொய்யெல்லாம் கிடையாது. நீங்க மறுங்க. சொன்னாரு புரியுதா உங்களுக்கு? சொன்னாரு. அதுக்கு இன்னொன்னு கேக்குறேங்க. இந்த நாம் தமிழர் இயக்கம் சொல்லக்கூடிய கோட்பாடு சித்தாந்தத்தை யார் ஏற்றுக்கிட்டா தமிழ்நாட்டில் 8.3 விழுக்காடு? உங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்ன? உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா நேர ட்ரம்போடி அரசியல் களத்துல மோதிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழரை மீட்டு கொண்டு வந்துருவோம் சொல்லக்கூடிய உங்களோட கொள்கை இது நாட்டு எடுப்புக்கு ஏற்ற கொள்கையா? நான் கேட்கிறேன். எல்லாருமே படிக்கணும், எல்லாரும் நீதியரசு ஆகணும், எல்லாம் IPS ஆகணும், IAS ஆகணும். அந்த கனவுல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். இவங்க கொள்கை என்ன தெரியுமா? யாரும் படிக்க வேணாம். RSS கொள்கை, பஜ்ரங் தள் கொள்கை, VHP கொள்கை,
எல்லாரும் திருப்பி ஆடு மேய்க்குவாங்க மாடு மேய்க்குவாங்கன்னு சொல்றேன் உங்க கொள்கை. இதுதான் சொல்றேன். இதுதான் ஆபத்து. இதுதான் ஆபத்து. ஏங்க சாப்பிட்டு தாங்க இருக்கிறோம், எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு நானு எரிவட்டியை கொண்டு வரணும், விரவை கொண்டு வரணும். இது எங்க தாத்தா செய்யலையா? எங்க பாட்டி செய்யலையா? நீங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் இன்னைக்குதான் வந்துருச்சா? பல்லாயிரம் நாள் ஆளுங்க முன்னாடி கம்யூனிஸ்ட்காரர் செஞ்சுட்டாங்க இந்த சித்தாந்தத்தை. நாட்டில் எடுபடல. நீங்க எவ்வளவு நாள் இந்த சித்தாந்தம் நான் கேட்கிறேன். நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய சித்தாந்தத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள், நான் தான் முதலமைச்சர், நான் தான் எம்பி, நான் தான் சட்டமன்றம், நான் தான் பாராளுமன்றம் எங்க ஏத்துக்கிட்டாங்க? ஏத்துக்காத மக்கள் மன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அம்மலப்பட்டு நிக்கிறீங்க. நீ உங்க கொள்கை உங்க சித்தாந்தத்தை பேசுறீங்களா? RSS மேடையில பாரதியாரை கொண்டு போய் நிக்கிற இடத்துல புகழாரம் சுட்டின RSS மேடையில புகழாரம் சுட்டினவங்க தானே நாம் தமிழர். முழுக்க RSS சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம், பிஎஸ்பியின் சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம், இந்து பரிசின் சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம். இது ஆபத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்க கவனமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் பதில் அடிச்சிட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் சுருக்கமா, 2 நிமிஷம் சுருக்கமா. புரியுதா? இன்னொன்னுங்க, அதிமுக அவர் அண்ணன் சொன்னாரு, நாங்க அரிசியை கொடுத்தோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அரிசியை கொடுத்தீங்க, மெட்ரிக் டன்னை உயர்த்து கொடுத்தீங்க, உலமாக்கு பென்ஷன் கொடுத்தீங்க, மேடம் கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல மேடம் திருப்பி பேசுறேன்னு. ஆனா மேடம் போனதுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை என்ன? இன்னைக்கு டெல்லியில சொல்றாங்க எடப்பாடி தான் மாப்பிள்ள, ஆனா போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்தன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆபத்து. அந்த ஆபத்துல தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு பாஜகவை அதிமுக என்றது இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமா இருந்தது. இன்னைக்கு பாஜக குத்தகை கொடுத்தீங்க, எழுதி கொடுத்துட்டீங்களே. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் பாஜகவால தோத்தேன்னு, சிவி சண்முகம் சொன்னார் பாஜகவால தோத்தேன்னு, எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் பாஜக கூட இருக்குன்னு எனக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க, ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் அதிமுக. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து கொண்டு வந்தாலும் எடப்பாடி அதிமுக. மேடம் அவர்கள் இருக்கும்போது எஸ்பி வேலுமணி RSS மாடல போய் வேலை கொடுக்க முடியுமாங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியாரை நேசிக்கிறோம், பெரியார் கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய அதிமுக காரர்கள் இந்து முன்னணி மாநாட்டில், முருகர் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாங்கெல்லாம் மதிக்கிறோம். பெரியார கேலி கூத்து செய்யறாங்க, நீங்க உட்கார்ந்து சிரிச்சிருக்கீங்கன்னு சொன்னா இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. நீங்க நினைக்கக்கூடிய பாஜக முதுகுல தூக்குனாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறது கிடையாது. அதனாலதான் மேடம் ஜெயலலிதா நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே மோடியா லேடியா இருப்பேன், பாஜகவை எதிர்ப்பேன்னு சொன்னாங்க. திருப்புறங்குன்ற விஷயத்தை பத்தி சொன்னாங்க. திருப்புறங்குன்ற விஷயத்துல நான் கேட்கிறேன், இந்த திருப்புறங்குன்ற விஷயத்துல நீங்க 2 பேரும் மாத்தி கேமாடுறீங்க. யாரு? பாஜகவும் திமுகவும். நான் திமுக காரங்களை பத்தி கேட்கிறேன். திருப்புறங்குன்றத்துல தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்கள் அங்க தர்காவில் கந்தூரி நேர்ச்சி விழாவுக்கு ஆடையும் கோழியும் அறுத்து பலியிட செஞ்சாங்க. அதை முதல் தடை போட்டது யாரு? இஸ்லாமிய பாதுகாவலர் பேசக்கூடிய யாரு? திமுக அரசாங்கம் தடை போட்டது. வெச்சிராஜா ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் அங்க நிப்பாட்டாரு சொன்னா திமுக இடம் கொடுத்தது. வெச்சிராஜா இங்க ரத்த யாத்திரை ஓட்டலும் சொல்லும் போது அவர் மேல நடவடிக்கை எடுக்காத திமுக. அவர் கேட்டாரு, நாங்கள் மதுரை ஆதித்தின் மேல வழக்கு போட்டோமே. நான் அதான் கேட்கிறேங்க, வழக்கு போட்டீங்க, கைது செய்யல. நான் இப்போ மேடம் ஜெயலலிதா மதிக்கிறேன். யாரா வேணா இருக்கட்டும், காஞ்சி சங்கராச்சாரியாரா இருக்கட்டும், நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள செய்தவர்கள் தான் ஜெயலலிதா. அதை நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறேன். இதையெல்லாம் மாற்றுவதற்கு கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த ஆட்சி கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொது வாக்காளர்கள், கடந்த முறை வாக்களித்தார்கள், பெண் வாக்காளர்கள், இவர்கள் எல்லாம் மாற்றத்தை வேண்டும். அந்த மாற்றம் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்க நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா.